முக்கியமா அண்ணா வர்றாரு. எதையும் தெரிஞ்சுக்க, எதையும் எதிர்க்காத, எதையும் நேசி, எல்லா மதமும் சம்மதம், ஏழையின் சிறைப்பில் இறைவனை காண், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டாரு. இந்து மதம், கிறித்துவம், இஸ்லாமியம், தமிழர்கள், இதான் அவங்க அடையாளம். சண்டை போடாமல் போய்ச்சிக்கோங்க. இங்கிலீஷை கூட வச்சுக்கோங்க. டெல்லிக்காரன் ஹிந்தியில் பேசிட்டு வருவான், ஏமாத்துவோம் நம்மள, உஷாராரு. அதான் அண்ணா பதப்படுத்தினார் அந்த மண்ணை. இப்போ விஜய் அவர்களுக்கு அண்ணா எப்போ பயன்படுத்துறாருன்னா, அவரோட இல்லற வாழ்க்கையை பற்றி இப்போ ட்வீட் போடுறாங்க. அண்ணான்ற யாரும் பாதி பேர் உங்கள் கட்சியில் யாருக்குமே தெரியாது. அவரோட சாதனை என்ன, இந்த மண்ணுக்காக என்ன உழைச்சாரு, குடும்பத்துக்கு வறுமையை ஒண்டிய பரிசாக கொடுத்த ஒரு அரசியல்வாதி இந்த தமிழக மண்ணில் உண்டுன்னா அது அறிஞர் அண்ணா தான். மந்திரி மத்தாலாம் பணக்காரன் ஆயிடுறான். கவுன்சிலரோட ஒன்று விட்டு சித்தப்பா வீட்டுலலாம் வசதியாக இருக்கிறாங்க. சொந்த, அதாவது தத்து பிள்ளைகள் அவருக்கு, ஐயாக்கு. ஆமாம். பெருசாக யாரும் ஒன்றும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க, பெரிய வீடு, மாட மாளிகை கூட ஒன்றுமே கிடையவே கிடையாது. அப்போ அவரை உங்கள் தலைவருக்கு தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை, பிரச்சனை இருக்குன்னு போது, அண்ணா அப்படி இல்லையா, எம்ஜிஆர் அப்படி இல்லையா, கலைஞர் அப்படி இல்லையா, இவர் அப்படி இல்லையா, அவரெல்லாம் ஃபஸ்ட்டு குறை சொல்லி தானே உங்கள் அண்ணன் வந்தார். உங்கள் அண்ணன் ஒழுங்காக இருக்கிறான்னு கேட்டால் நீங்கள் அங்கெல்லாம் போகிறீங்க. கேட்ட கேள்வி, வீட்டில் என்ன பிரச்சனை, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த வீட்டில் நெருப்பு எரியுது, இந்த வீட்டில் பூனை தூங்குது, அந்த வீட்டில் திருட கடை நேரத்தில் வந்து போகிறான், இதுவாக கேட்டாங்க. நம்ம வீட்டில் என்ன சார் நடக்குதுன்னு கேட்டால் அவர் ஊரா மூட்டை வீடுக்கெல்லாம் போய், அதுவும் அவர் பேச மாட்டார், ஆள் வச்சு பேசுவார், எதுவுமே சார் டீல் பண்ண மாட்டார்.